ஒரே ஒரு நோ பால் தான் இன்னைக்கு வந்து மேட்சே மாற்றி விட்டுருச்சு. அபிஷேக் சர்மா 28 ரன் தான் இருந்தார். 28 ரன் இருக்கிறப்ப சஷாங்க் சிங் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சார் யாஷ் தாக்கூரோட ஓவரில். கரெக்டாக அவங்க செலிப்ரேட் பண்ணி கூட முடிக்கல, அதுக்குள்ளே ஒரு நோ பால். ஒரே ஒரு பால் எப்படி மேட்சை மாற்றும் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. அந்த 28 ரன்லேருந்து அதுக்கப்புறம் 141 ரன் அபிஷேக் சர்மா. கிட்டத்தட்ட அவன் மட்டுமே 113 ரன் அதுக்கப்புறம் அடிச்சிருக்கான். ஸோ வந்து ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் கண்டிப்பாக கவுண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபெர்குசனுக்கு ஒரு நிக்கில். ஸோ ஃபெர்குசனால் ஒரு 4 ஓவர் போட முடியல இன்றைக்கி. அதுவுமே ஒரு பெரிய இழப்பு பஞ்சாபுக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி பிச்சில் ஹர்ஷல் பட்டேல் வந்து சூப்பராக வந்து ஸ்லோ பால்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணார். அதே மாதிரி ஃபெர்குசன் கிட்டே ஒரு எபிலிட்டி இருக்குது, ஸ்லோ பால்ஸ் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுற எபிலிட்டி. ஸோ ஃபெர்குசன் இருந்தால் மேபி கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக மேபி கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று புரியாத விஷயம் பஞ்சாபோட டீமில் அப்படின்னா, விஜயகுமார் வைஷாக் வந்து ஜிடி கூட மேட்ச்சில் சூப்பராக போட்டார். அவர் தான் வின் பண்ணியே கொடுத்தாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து. அவர் ஏன் இவங்க ஆடலை, எதுக்கு யாஷ் தக்கூருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை. அதில் அந்த காம்பினேஷன் அண்ட் பெர்முடேஷன்ஸ் வந்து எனக்கு தெரியலை. ஏன் ஒருவேளை இன்ஜுரியா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரை இன்ஜுரிலாம் கிடையாது. ஸோ விஜயகுமார் வைஷாக்கு கண்டிப்பாக ஆடினா அவங்களுக்கு ஒரு டெத் பவுலர், நல்ல டெத் பவுலர் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா ஓப்பனிங்கில் அஸ்தீப்பும் ஜான்சனும் இருக்காங்க ஓப்பனிங் ஸ்பெல்லுக்கு. ஸோ அப்புறம் ஏன் வந்து யாஷ் தக்கூர்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் இது பஞ்சாப் வந்து அவங்களோட வின்னை வந்து பாட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான்.